வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் 10 கிரியேட்டர்ஸ் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாக குரூப் பண்ணிக்க முடியும். வேணுங்கிற சாஃப்ட்வேர்ஸை நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்த கேட்டகரிக்கு நம்ம வந்து நேமும் கொடுத்துக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோமோ ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து குரூப் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, நைட் மோட் வந்து இதில் எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து நைட் நேரங்களில் நம்ம வந்து அதிகமாக கண் வெளித்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படும். ஸோ அதை பாதுகாக்கிற விதமாக இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் லைட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து டைம் செட் பண்ணி நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். நம்ம வந்து ஸ்கெட்யூல் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக டைமை வந்து செட் பண்ணி நம்ம வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் கலர் டெம்பரேச்சரும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்லையும் நம்ம வந்து டேர்ன் ஆன் டேர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் பாரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நைட் லைட்னு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்க முடியும், இல்லாட்டி நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டியில் ட்ரபுள் ஷூட் அப்படிங்கிற ஒரு மெனு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டிரைவர் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி தான் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் விண்டோஸில் காமனாக என்னென்ன இஷ்யூஸ் வருமோ அது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக லிஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ட்ரபுள் ஷூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் பேட்டரி இந்த மாதிரி எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே ட்ரபுள் ஷூட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து இந்த அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி மெனுல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் விண்டோஸில் கேமிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேமை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணிக்க முடியும், கேமை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். கேம் விளையாடும்போது அந்த கேமை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக ஷார்ட்கட்டை நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து கேம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கேம்ஸ் வந்து லேக் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கேம் மோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் என்னென்ன ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கோ அது எல்லாத்தையுமே இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி தந்துடும். அதுக்காக தான் கேமிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து முக்கியமாக கேம்ஸ் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ரியாலிட்டி. நம்ம வந்து மொபைல் ஃபோனில் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பிசிக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபார் டெவலப்பர்ஸ் அந்த மெனுவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் டெவலப்பர் மோட் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் டெவலப்பர் மோட் நீங்கள் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் மிக்ஸ்டு ரியாலிட்டி போர்ட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நமக்கு வந்து ஒரு ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு கேட்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐ அக்ரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஐ அக்ரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஹெட்செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ப்ரைவேசி மெனுலையும் ஒரு சில அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து லொக்கேஷன் சர்வீஸ் வந்து நமக்கு வேணும்னா நம்ம வந்து டர்ன் ஆன் பண்ணிக்க முடியும். வேணாங்கிற பட்சத்தில் நம்ம வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேக்ரவுண்டில் எவ்வளோ ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்பை மட்டும் நம்ம வந்து ஆன் பண்ணிக்க முடியும். வேணாங்கிற ஆப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஈஸியாகவே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனமிக் லாக். இந்த டைனமிக் லாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஃபோனையும் பிசியையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டோம்னா பிசி வந்து அதுவே லாக் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த டைனமிக் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் தான் என்னையை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் மெனுவில் ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ரீசைக்கிள் பின்னில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம டெலீட் பண்ணாமல் வச்சிருப்போம். ஸோ 31வது நாள் அதுவே டெலீட் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆப்ஸ் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதில் உள்ள ஜங்க் ஃபைல்ஸையும் இது வந்து டெலீட் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜில். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.